மூட்டு வலி, முதுகு வலி, L4, L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், கொடக்கழுத்து வலி, குதிங்கால் வலி, இது எல்லாத்துக்குமே ராக்காசி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கான், ராட்சசை மூலிகை. ஆனா இது ஒரு கத்தாழை இனத்தை சேர்ந்தது, கத்தாழை மாதிரி இல்ல அப்படின்றாரு. இந்த மூலிகையில மருந்து தயாரிச்சு போட்டா இந்த வலி சார்ந்த பிரச்சனை எப்படிப்பட்ட வலினா 3 நாள்ல அற்புதமான மாற்றம் வரும், சரியாகன்றாரு. அது எப்படி சாத்தியமா? வாங்க வீடியோ குழப்பலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா 3 நாள்ல இந்த கொடக்கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி, குதிங்கால் வலி, இடுப்பு வலி, L4, L5 பிரச்சனை எல்லாம் மேல் பூச்சிலே சரி பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அது என்ன மூலிகை? அதுக்கு பேர் ஏன் ராக்காசின்னு வச்சீங்க? ராக்காசி மூலிகைன்னு சொல்லிருக்கீங்க, ராட்சச மூலிகைன்னு சொல்லிருக்கீங்க, அதனுடைய முழு தகவல் சொல்லுங்க. ஆமா சார், இது ராகாசி மூலிகைன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இதுவா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி சில பேர் ராகாசி மாதிரி பேசுறாங்களா, அதுக்கு இந்த சுத்தி முள்ளு எப்படி பூராக்கு பாருங்க. ஆமா, வேல் இருக்கிற மாதிரி எந்த பக்கமும் கை வச்சு எடுக்க முடியாது, கிட்டே போக முடியாது. ஒரு பயங்கரமான மூலிகை இந்த முள்ளுனால. அதனாலதான் ராகாசி முள்ளு மாதிரி குத்துறியா என்று சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார் டைப், இது கற்றாழை மாதிரி ஜெல்லு கிடையாது, நார் தான் இருக்கு. நார் தான் இருக்கும். ஆமா, இந்த ராகாசின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கழுத்து வலியோ ஒரு 3 நாள்லயே நல்ல குணம் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். கழுத்து வலி தீர இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 3 பட்டைய எரியிற நெருப்புல போட்டோம்னா அது அப்படியே லேசா வெந்து வரும். அப்படியே புரட்டி விட்டு அதை எடுத்து பூஞ்சோம்னா தனியா சாறு வரும். அந்த சாறுல நம்ம ராகி மாவு ஒரு ஸ்பூன், ராகி மாவுனா கேழ்வரகு மாவு, அடுத்து உளுத்த மாவு ஒரு ஸ்பூன், கோதுமை மாவு ஒரு ஸ்பூன், இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும். கழுத்து வலி இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்க, மற்றபடி ரொம்ப சிந்திக்கிறவங்க, கழுத்து ஒரு மாதிரி இது வலி உள்ளவங்க, வாத வலியில உள்ளவங்களுக்கும் சரி, மேல் பத்தா போட்டு வந்தோம்னா 2-3 நாள்லயே நல்ல குணம் தெரியும். கழுத்து வலி, இந்த மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் அதுக்கும் போடலாம். இந்த தேய்மானத்துக்கு கூட போடலாம். மேல் பத்து தானே, போடும் பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும். கழுத்து வலி உடனே லேசா கொஞ்சம் வெந்நீர் அதை இதை போட்டுட்டு ஒரு 2 hour 3 hour ஊறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து லேசா வெந்நீர் ஊற்றி அப்படியே ஒத்தரமா இது பண்ணாங்கன்னா அப்படியே அந்த வலி எல்லாம் பக்காவ குணமாகும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த ராட்சத மூலிகை. இன்னும் இந்த கிராமத்துல வந்து அப்பெல்லாம் இது பாத்தீங்க, இதை கட் பண்ணி எடுத்து அப்படியே கத்தையா கட்டி ஏரியில குளத்துல உள்ள வச்சிருவாங்க. அது ஒரு மாசம் கழிச்சு அழுகி போயிடும். அதை எடுத்து நல்லா தண்ணியில துவைச்சு எடுத்தாங்கன்னா நல்ல நார் வரும் வெள்ளையா. இந்த நார்ல வந்து கட்டிலுக்கு கயிறு, இந்த மாதிரி கயிறு எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட அருமையான மூலிகை தான் இது. வாதத்தை வந்து அதே போல இதுல வந்து எண்ணெயை காய்ச்சலாம். எப்படி எண்ணெய் காய்ச்சலாம்? எது பக்கவாதத்துக்கா? ஆமா, பக்கவாதம். 80 வகையான வாதத்துக்கு எண்ணெய் காய்ச்சலாம். அந்த பக்கவாதம் இல்ல வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எப்படி எண்ணெய் காய்ச்சலாம்? அதான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2 பட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த முள்ளெல்லாம் சீவி எடுத்து இந்த முள்ளை கட் பண்ணி எடுத்து துண்டா கட் பண்ணி லேசா உரல்ல இடிச்சுக்கிறோம். இடிச்சு எடுத்து இந்த 2 பட்டைக்கு ஒரு 5 லிட்டர் எண்ணெய் போடலாம். நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு 50 கிராம் சுக்கு, ஒரு 50 கிராம் வெண்கடுகு, ஒரு 50 கிராம் பெருங்காயம், ஒரு 10 பூண்டு பல்லு, இதெல்லாம் ஒன்னா போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்து ஆற வச்சுக்கிட்டு 80 வகையான வாதத்துக்கு எல்லா வாதத்துக்கும் மேற்பூச்சாக பயன்படுத்தலாம். அருமையா தீர்ந்துடும். ஏன் நேயர்களே, பேரலைஸ் உள்ளவங்க உள்ளுக்குள்ள நீங்க மருந்து எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அனைத்து டாக்டரின் மருத்துவ ஆலோசனை பண்ணி எடுக்கிற மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. இப்ப சொன்ன இந்த மருத்துவ முறையை நீங்க அப்படியே பயன்படுத்திருந்தீங்கன்னா மேல் பூச்சி தானே, அனைத்து வகையான மூட்டு வலி, முதுகு வலிக்கும் ரொம்ப அற்புதமா கேட்கின்றாங்க. இது எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கக்கூடியது. கிராமப்புறங்கள்ல இந்த ராட்சத கத்தால நீங்க நிறைய பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். இந்த அடையாளம் பார்த்துக்கோங்க. ரயில் கத்தால இருக்கு, அது வேற. சரிங்களா? பட்ட கத்தால இருக்கு, அது வேற. பூச்சி கத்தால இருக்கு, அது வேற. கத்தால நிறைய இருக்கு. சோத்து கத்தால இருக்கு, அரும்ப செங்கத்தால இருக்கு, வெண்கத்தால இருக்கு, நிறைய இருக்கு. இது வந்து முள் கத்தால. இதை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க முள்முள்ளாதான் இருக்கு. இந்த மூலிகையை கரெக்டா பாத்துக்கோங்க, அடையாளம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை புரியலன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்க அதோட போட்டோ தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. இல்ல பக்கத்துல இருக்க சித்தா டாக்டர் ஆலோசனைப்படி நீங்க இந்த மருத்துவ முறையை கையாளுறது பாதுகாப்பானது. என்ன இருக்குல்ல, வலி இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்தி நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமா வருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.